இந்த கிராஸை பத்தி நமக்கு தெரியும். நாம இன்னைக்கு படிக்க போறது இந்த கிராஸ், தமிழ்ல சிலுவை. அப்ப இது கிரேக்க வார்த்தை ஸ்டாரஸ். இதோட அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா, தப்பு பண்ண குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் ஸ்டாரஸ். சிலுவையில 4 வகையான சிலுவை இருக்கு. முதல் சிலுவையுடைய பேர் வந்து த க்ரூஸ் சிம்பிளக்ஸ். இது வெறும் கம்பு மாதிரி இருக்கும், ஒரு கட்டை மாதிரி இருக்கும். ரெண்டாவது சிலுவையுடைய பேர் வந்து த க்ரூஸ் டிஸ்கட்டா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வடிவில் தான் இருக்கும். மூணாவது சிலுவையுடைய பேரு த க்ரூஸ் கம்மிசா. இது எப்படி இருக்குன்னா டி வடிவில் இருக்கும். இதுல மூணுலயுமே இயேசுவானவர் அடிக்கப்படல. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட சிலுவையுடைய பேர் வந்து த க்ரூஸ் இம்மிசா. எப்படின்னு இதை சொல்றீங்க கேட்டா, இயேசுவை சிலுவையில் அடிச்ச பிற்பாடு அவருக்கு மேல இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷையில் எழுதி அவருக்கு மேலாக வைத்தார்கள் சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எந்திரிச்சாரு. நீயும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா இருப்பியா?